வீடியோ எடிட்டிங்லயே ஒன் ஆஃப் த பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கட்ஸ். கட்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணலன்னா உங்களால ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டரா ஆகவே முடியாது. நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா கட்ஸ் இல்லாம இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட கட்ஸை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துருவோம். வீடியோ எடிட்டிங்ல கட்ஸ் மொத்தமாவே 9 டைப்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் கட். ஸ்டாண்டர்ட் கட்டை நீங்க சிம்பிள் கட், ஆட் கட், ரெகுலர் கட் அப்படின்னு சொல்லலாம். கட்ஸ்லயே இதுதான் ரொம்ப சிம்பிளான கட், அந்த மோஸ்ட் யூஸ்டு கட் கூட. ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் நடுவில் எந்த ஒரு டிரான்சிஷனும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இல்லாம கட் வைக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் கட். இது மூவிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல மேஜரா இருக்கும். ஜம்ப் கட். ஸ்டாண்டர்ட் கட்ல எப்படி ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் ஒரு கட் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரே கிளிப்ல மல்டிபிள் கட்ஸ் வச்சா அதுதான் ஜம்ப் கட். இது நீங்க ஒரு கேரக்டரோட பாசிங் ஆஃப் டைம் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றத காட்டுறதுக்கு ஜம்ப் கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜே அண்ட் எல் கட். ஜே கட்னா என்னன்னு பார்த்துருவோம். செகண்ட் கிளிப்போட ஆடியோ ஃபர்ஸ்ட் கிளிப்லயே பிளே ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் ஜே கட். எல் கட். ஃபர்ஸ்ட் கிளிப்போட ஆடியோ செகண்ட் கிளிப்லயும் பிளே ஆயிட்டு இருக்கும், அதுதான் எல் கட். They don't serve fried chicken and watermelon on a daily basis in my mess hall. Yes sir. கட்டான ஆக்ஷன். நான் ஒரு ஒர்க் பண்றத மல்டிபிள் கட்ஸ்ல காட்டுறது தான் கட்டான ஆக்ஷன். இப்ப அந்த கிளிப்ப பாருங்க, அவங்களோட திங்ஸ லாக்கர்ல வைக்கிறாங்க, அத மல்டிபிள் ஷாட்ஸ்ல காட்டியிருப்பாங்க, இதுதான் கட்டான ஆக்ஷன். கிராஸ் கட். ரெண்டு ஸ்டோரிய ஒரே நேரத்துல காட்டுறது தான் கிராஸ் கட். இப்ப ஒரு கேரக்டர் சென்னையில இருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு கேரக்டர் திருச்சியில இருக்கு. பட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பண்றதையும் சைமல்டேனியஸா காட்டுவாங்க. இதுக்கு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் மூவி பெஸ்ட் எக்ஸாம்பிள். கட்டவே. நம்ம இப்போ ஒரு பிளேஸ பாக்குறத ஒரு கிளிப்ல காட்டிட்டு நெக்ஸ்ட் கிளிப்ல நம்ம எந்த பிளேஸ பார்த்தோமோ அதை செகண்ட் கிளிப்ல காட்டுறதுதான் கட்டவே. இந்த கிளிப்ப பாருங்க, இப்ப டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டோன்னே இந்த கேரக்டர் ஒரு பிளேஸ பாக்குது, செகண்ட் கிளிப்ல அந்த பிளேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க, இதுதான் கட்டவே. மாண்டேஜ். கேரக்டர் அக்கம்ப்ளிஷிங் எ கோல். இந்த மூவில ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழையா இருப்பாரு, பட் ஒரே சாங்ல அவர் பணக்காரரா ஆயிடுவாரு. சோ அந்த சாங்லயே அவர் ஏழையா இருந்து பணக்காரரா ஆனது எப்படி அப்படின்றத ஃபுல்லா காட்டிடுவாங்க, இதுதான் மாண்டேஜ். மேட்ச் கட். ஒரு கிளிப்ல இருந்து இன்னொரு கிளிப்புக்கு சுவிட்ச் ஆகும்போது அதோட சவுண்ட், ஷேப், ஆக்ஷன், கலர் மேட்ச் ஆனா அதான் மேட்ச் கட். பிரேக்கிங் பேட்ல இந்த சீனை பாருங்க. இப்ப டெய்ல்ஸ்ல ரெட் கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு, அதை கிளீன் பண்ற ஆக்ஷனை காட்டிட்டு நெக்ஸ்ட் கிளிப்ல அதே ரெட் கலர்ல இருக்க சாஸ சேம் ஆக்ஷன்ல சாப்பிடுறது, இதுதான் மேட்ச் கட். ஸ்மாஷ் கட். ஒரு நாய்ஸா இருக்க கிளிப்ல இருந்து சைலண்டா இருக்க கிளிப்புக்கு போறது, சைலண்டா இருக்க கிளிப்ல இருந்து நாய்ஸா இருக்க கிளிப்புக்கு போறது, இதுதான் ஸ்மாஷ் கட். இன்விசிபிள் கட். அந்த பேரை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்னு புரிஞ்சிடும். ஒரு கட் இருக்குன்னா அந்த கிளிப்ல அந்த கட் இருக்க மாதிரியே தெரியாது. சோ இப்ப இந்த கிளிப்பை பாருங்க, எடிட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன டுட்டோரியல் பார்க்கணுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.